வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு நிரம்பிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் பரிசுத்தமான வாழ்த்துகளுடன் இன்றைய இயேசுவின் திரு இருதய வணக்கத்தின் 17ஆம் நாளுக்குள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக ஏங்கும் ஜெப நோக்கங்கள் ஏதேனும் இருந்தால் தயவு செய்து அவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபத்தின் வல்லமை என்பது அசாதாரணமானது. நம்பிக்கையும் உண்மையுமான ஜெபம் எப்போதும் அற்புதங்களை நிகழ்த்தும். ஆகவே தினமும் இறைவனை அணுகும் ஜெப பயணத்தை நம்முடைய வாழ்வின் அங்கமாக கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள் என்ற பவுலின் சொல்லானது நம்மை இடையறாது ஜெபிக்கும்படி கற்றுத்தருகிறது. தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கை நம்மால் நினைக்க முடியாத உயரத்திற்கு நம்மை உயர்த்தி கடவுளின் அருளுக்குள் நம்மை இட்டு செல்கிறது. எனவே இன்றைய தினத்தையும் ஜெபத்தின் சக்தியின் மூலம் அர்ப்பணித்து தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தியான சிந்தனை இயேசுவின் திரு இருதயம் சிறந்த இறை பணிக்கு மாதிரிகை என்பதை மையமாக கொண்டுள்ளது. நம் இறை பணியில் சிறந்த முன் உதாரணம் யார் என கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் புனித இருதயமே தலை சிறந்த மாதிரியாக தெரிவது உண்மை. அந்த இருதயத்தின் கருணை, தாழ்மை, தியாக உணர்வு, கீழ்ப்படிதல் ஆகிய எல்லா நற்பண்புகளும் கூடியுள்ளன. ஆண்டவர் தனது வாழ்வால் இவற்றை முழுமையாக நமக்கு வாழ்ந்து காட்டினார். இறைவனாகிய இயேசு தம்மை அடிமை போல் தாழ்த்தி கொண்டு சீடர்களின் கால்களை கழுவியதிலும், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பாவிகள் மற்றும் எளியோருடன் கலந்துருகி அவர்களுக்கு சேவை செய்ததிலும் நம் கடவுளின் அன்பும் பணிவும் வெளிப்பட்டன. எவ்வித புகழையும் எதிர்பார்க்காது பிறருக்காக தன்னை முழுமையும் அர்ப்பணித்த இயேசு உண்மையான பணியின் அர்த்தத்தை தன் செயலில் வெளிப்படுத்தினார். அன்னை தெரசா அவர்கள் நமக்கு நினைவுறுத்துவது போல செயலில் வெளிப்படும் ஜெபமே அன்பு, செயலில் வெளிப்படும் அன்பே சேவை. இதன் மூலம் ஜெபமும் அன்பும் ஒருவரின் உள்ளபூர்வமான உணர்வாக முடங்கி இருக்காமல் பிறருக்கான அர்ப்பணிப்பாய் செயலாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். மேலும் இயேசுவின் திரு இருதயத்தின் நெஞ்சார்ந்த உணர்வு தியாக பணியாகும் என்பதையும் நினைவு கொள்ள வேண்டும். குருத்துவமே இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பாகும் என புனித ஜான் மரிய வியானி உரைத்தார். இறை ஊழியம் செய்வோர் அனைவரும் இயேசுவின் இதய அன்பை தங்கள் செயல்களின் மூலம் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் நாம் இயேசுவின் திரு இருதயத்தில் காணும் பணிவு, கருணை, தியாகம் ஆகிய உட்சிறப்புகளை நமதான இறைப்பணியில் பின்பற்றி உண்மையில் நிலை நிறுத்தி பயனுள்ள அருள் பணியை நிறைவேற்றுவோம் என உறுதி கொள்வோம். விவிலிய சிந்தனை. திருவிவிலியம் உண்மையான சேவை மற்றும் இறை ஊழியத்தை குறித்து வாசகங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறது. அவற்றில் 2 முக்கியமான இறை வார்த்தைகளை நெஞ்சில் ஏற்றி சிந்திப்போம். மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45ஆம் இறை வார்த்தை: மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இதன் மூலம்
மனிதனாக வந்து நம்மை ரட்சிக்க இயேசு தன் உயிரையே பலனாக கொடுத்தார் என்பதை அறிவோம். எந்த பதவியையும் பெருமையையும் நாடாமல் பலருடைய மீட்புக்காக தன் உயிரை கூட அர்ப்பணித்தது இயேசுவின் திரு இருதயம். உண்மையான சேவை என்பது தன்னை கூட மறந்து அயராது உழைக்கும் தியாகம் என்கிறது திருவிவிலியம். மத்தேயு 11:29 நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு நம்மை அழைக்கின்றார். இந்த இறை வார்த்தைகள் மூலம் இயேசுவின் இதய தன்மையான பணிவையும் கனிவையும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகின்றது. தூய இருதய ஆண்டவரின் இந்த தாழ்மை நமது இறை பணியிலும் ஒளியேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஆவிக்கும் அமைதிக்கும் உண்மை இளைப்பாறுதலும் கிடைக்கும். இப்படியாக இவ்விரு வார்த்தைகள் இயேசுவின் திரு இருதயத்தின் பணிவு, சேவை, தியாக மாண்புகளை மனதில் நிறுத்தி நம்மையும் அவற்றை வாழ்வில் நிறைவேற்ற இறைநிலை ஆற்ற அழைக்கின்றன. ஜெபம். கருணை மிகுந்த இயேசுவின் தூய திரு இருதய ஆண்டவரே, இப்போது உம்மை நோக்கி நாங்கள் மனமாற ஜெபிக்கின்றோம். உமது அன்பு, அமைதி, ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி எழுக. குடும்பத்தினரிடையே அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்து புரிந்துணர்வும் பரஸ்பர அன்பும் வளர செய்யும். திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு தமக்கு பொருத்தமானவர்களை சந்தித்து நேர்த்தியான திருமண அருள் பெற நன்மை செய்க. குழந்தை வரம் நாடி வருந்தும் தம்பதிகளுக்கு கருணையுடன் உமது திரு இருதய ஒளியால் பிள்ளை வரத்தை வழங்கும். குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் ஆவி உறுதியும் பரிசுத்த பண்புகளும் வளர ஆசீர்வதித்து ஞானமும் பணிவும் உடைய பிள்ளைகளாக வளர செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தினமும் ஒருமித்து மன்றாடி உம்மை ஆராதிப்பதாக. வீட்டிலேயே குடும்ப ஜெபத்தின் தீபம் எப்போதும் பிரகாசித்து நிற்க அருள் புரிவாயாக. உம் இருதயத்தின் கருணை நிறைந்த கண்ணோட்டத்துக்குள் இன்று நாங்கள் இயலாமல் நோயால் வாடும் சகோதரர்கள் சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீரே இறை இரக்கத்தின் ஊற்றாக இருக்கின்றீர். எதிர்பாராமல் கொடுக்கும் அருள் மருந்தை போன்று எவ்வித வியாதியாலும் ஆவியின் சோர்வாலும் உடல் வலியாலும் கஷ்டப்படும் அனைத்து மக்களையும் குணமளிக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். புற்றுநோய், பக்கவாதம், இதய நோய், நரம்பியல் பிரச்சனை, எய்ட்ஸ், கல்லீரல் மற்றும் சிறுநீரக கோளாறுகள், உயிரிழப்பு அச்சம், மன அழுத்தம், பதற்றம், உடல் சம்பந்தமான நோய்கள் போன்ற கடுமையான பிணிகளால் போராடும் அனைவரும் உம் திருப்பாதங்களில் தஞ்சமடைந்து உம் கருணை வெளிச்சத்தால் நம்பிக்கையோடும் அமைதியோடும் நிறைந்து அற்புதமான குணத்தையும் ஆறுதலையும் அனுபவிக்கட்டும். மாற்றுத்திறனாளிகள், உடல் உறுப்பு குறைபாடுகள் கொண்டோர், நடக்கவோ பேசவோ இயலாதவர்கள், அவர்கள் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையை நீர் ஏற்படுத்தும். அவர்களுக்கு ஒத்துழைக்கும் குடும்பத்தாரும் பராமரிப்பாளர்களும் செவிலியர்களும் மருத்துவர்களும் அனைவரும் உமது தூய தூதுவர்களின் வழியாக ஆற்றலும் உற்சாகமும் பெறட்டும். துன்பத்தின் இருளில் தத்தளிக்கும் உள்ளங்களுக்கு நீரே ஒளியாக மின்னிக்கொண்டு உம் இருதயத்தின் வெப்பத்தால் நிம்மதியையும் தெளிவையும் அளிக்கின்றீர். அவர்களின் வாழ்க்கையில் நீர் வரும்போது அவை மாற்றப்படும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரே,
இந்த மக்களுக்கெல்லாம் உமது கரங்களில் ஓர் அற்புதம் நடக்கட்டும். அவர்களின் கண்ணீரை நீர் துடைத்தருளும். அவர்கள் முகங்களில் மீண்டும் ஒரு பரிசுத்த புன்னகை மலரட்டும். படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆண்டவரே உமது ஞானத்தின் ஒளி பொழியட்டும். அவர்கள் மனதிற்கு தேவையான அறிவு, திறமை மற்றும் துணிச்சலை தாருங்கள். அவர்கள் பயிலும் கல்வியில் உம்முடைய அருளால் மேலோங்கிய சாதனைகள் நிகழட்டும். அவர்கள் புத்தியில் அறிவு வளர, இதயத்தில் மனிதாபிமானமும் பண்பும் அதிகரிக்க, கல்வியில் வெற்றி உணர்ச்சியுடன் உம் நாமும் மகிமைப்படுமாறு வாழும் குழந்தைகளாக மாறட்டும். வேலை வாய்ப்பில்லாமல் முயற்சிக்கிற இளைஞர்களும் இளையோர்களும் தங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை பெற வழி செய்யும். அவர்கள் மனம் தளராமல் உமது ஆசீர்வாதத்தோடு தங்கள் வாழ்க்கையில் நிரம்பிய திருப்தியுடன் அமைதி வாழ்வை பெறட்டும். வேலை கிடைக்காமையால் மனமுடைந்து நிற்கும் அவர்களின் உள்ளங்களை நீர் நம்பிக்கையுடன் எழச் செய்யும். உம் வாக்குறுதிகளை நம்பி அமைதி நிறைந்த நம்பிக்கையுடன் அவர்கள் முன்னேறட்டும். ஆண்டவரே, இவை எல்லாம் உமது வார்த்தையின் வல்லமையின் மூலமாக நிகழட்டும். இளைஞர்கள் தங்கள் திறமைகளை நல்லதொரு சேவையிலும் பிறருக்கான நலத்திலும் செலுத்தி உமது சித்தத்திற்கு ஏற்ப வாழும் அருளை பெறட்டும். அவர்களுக்காக உமது தூய ஆவியாரை அனுப்பி வழிகாட்டவும் அருள் புரியவும் வேண்டுகிறோம். நிதி நெருக்கடியிலும் கடன் சுமைகளாலும் சுரண்டப்பட்டு துன்பமடைந்த குடும்பங்களுக்கும் தனி நபர்களுக்கும் கருணைமிகு ஆண்டவரை நீரே உதவிக்கரம் நீட்டுவீராக. அவர்கள் எதிர்கொள்கின்ற பொருளாதார சிக்கல்கள் அகல தேவையான உதவிகள் மனிதரின் கரங்களின் ஊடாகவோ அறிமுகங்களின் வழியாகவோ அல்லது நற்செயல்களின் வழியாகவோ தோன்றி அவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாய் உதவட்டும். உமது திருசித்தம் இச்சிக்கல்களில் உமது மக்கள் மீது நடத்தும் அற்புதத்திற்கு சாட்சியாகட்டும். ஒவ்வொரு ஆபத்திலும் ஆதரவற்றவர்களின் கண்ணீரை நீரே துடைக்க வேண்டும். நீரே அவர்களுக்கு பக்கத்தில் நின்று ஆறுதல் தரும் நண்பராகவும் தந்தையாகவும் தூண்டுகோலாகவும் இருக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை மீண்டும் உயர்வதற்கும் புதிய நோக்கங்கள் இலக்குகள் உருவாகவும் உமது அருள் வழங்கப்படட்டும். சமூகத்தில் வாழும் எளியோரும் ஏழை மக்களும் தேவைகள் நிறைந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான தேவைகள் நிறைவேற அக்கறை மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் நிறைந்த இதயங்களை நீரே எழச் செய்யும். உமது நாமத்தில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் வறுமையில் வாடுவோரின் வாழ்க்கையில் ஒளி போல சென்று சேரட்டும். எங்கள் நாட்டிலும் முழு உலகத்திலும் அமைதி வளர்ந்து நிலைத்திருக்க உம் திரு இருதயத்தின் ஆசீர்வாதத்தை கேட்டு வேண்டுகிறோம். ஆண்டவரே, மக்கள் இனம் மதம் மொழி வேறுபாடுகளை கடந்து ஒருவருக்கொருவர் அன்பும் நல்லிணக்கமும் காட்டும் மனப்பாங்கு வளர நீரே அவர்களது உள்ளங்களை மாற்றி அமைக்க பெற உம் ஆவியாரை அனுப்பும். இயற்கை சீற்றங்கள், பெரும் வெள்ளங்கள், பூகம்பங்கள், தொற்று நோய்கள் மற்றும் எல்லா விதமான அபாயங்களிலும் இருந்து எங்கள் நாடும் உலக மக்களும் உமது கரங்களில் பாதுகாக்கப்படட்டும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அணு பேரழிவுகள், போர்கள், கலகங்கள் அல்லது மன அழுத்தம் தரும் திடீர் மாற்றங்களில் இருந்து எம் மக்கள் கூட்டத்தை நீர் பாதுகாக்க வேண்டும் என நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உலக நாடுகளின் தலைவர் அனைவருக்கும் பேரறிவும் நல்லெண்ணமும் வழங்குங்கள். அவர்கள் இயேசுவின் நீதியின் ஒளியில் பொதுமக்கள் நலனுக்காக நிர்வாகம் செய்யும் ஞானம் பெறட்டும். அவர்கள் வழியாக சமாதானமும் நீதியும் நிலைத்திருக்கும் சமூக வாழ்வு உருவாகட்டும். எங்கள் நாட்டில் உம் தரிசனத்தை பின்பற்றி நடத்தப்படும் ஒவ்வொரு சிறப்பு இயக்கத்திலும்
பங்கெடுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நீர் அவர்களின் உள்ளத்தை செப்பனிட்டு அழகான அக்கறை மிக்க சமூகத்தை கட்டி எழுப்பும் ஆவியையும் அறிவையும் அருள்வாயாக. ஆண்டவரே, உமது திரு இருதயத்தில் இருந்து பாயும் அமைதி உலகம் முழுவதையும் தழுவட்டும். கருணைமிகு ஆண்டவரே, உமது முகத்தை காணும் ஆசையில் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தோடும் நம்பிக்கையோடும் அவர்கள் ஆன்மாக்கள் மீது உமது அருளை பொழியவும், அவர்கள் பாவங்களுக்கு முழுமையான பரிகாரம் செய்து விரைவில் உமது விண்ணக மகிமையில் சேர அனுமதிக்கவும் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது இருதயத்தில் இருந்து எழும் ஒளியும் நெகிழ்ச்சியும் அந்த ஆன்மாக்களுக்கு ஆறுதலாக மாறட்டும். அவர்கள் மரணத்தில் எங்களை விட்டு பிரிந்தாலும் உமது அன்பில் அவர்கள் நித்திய வாழ்வின் ஒளியில் இணைந்திட அருள் புரிவீராக. இங்கு வாழும் நாங்களும் அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபம் மூலம் பரிகாரம் செய்ய தயாராக இருக்கின்றோம். நீர் அவர்களது வலியை மெல்ல மெல்லமாக அகற்றி அவர்களை விண்ணகத்தின் முழுமையான ஒளிக்குள் அழைத்து செல்லும் அற்புதத்தை நிகழ்த்துவீராக. அவர்கள் ஆன்மாக்கள் ஆண்டவரில் ஓய்வெடுப்பார்களாக. மற்றும் அவர்களுக்காக எங்கள் ஜெபமும் விசுவாசமும் ஒளியாக வழிகாட்டட்டும். திரு பரிசுத்தமான இயேசுவின் திரு இருதய ஆண்டவரே, இன்றைய 17ஆம் வணக்கத்தில் உமது திரு இருதயம் எவ்வாறு ஒரு சிறந்த இறை பணிக்கான மாதிரியாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். உம் திரு இருதயத்தின் ஒளியூட்டும் பணிவு, கருணை, தியாகம் ஆகிய நற்பண்புகளை எங்கள் வாழ்விலும் ஊற்றும். நாங்கள் வாழும் இடம், செய்யும் தொழில், படிக்கும் கல்வி, பேசும் வார்த்தை எல்லாவற்றிலும் உமது திரு இருதயத்தின் அன்பு பிரதிபலிக்கட்டும். இன்று நாங்கள் உம்மிடம் கொண்டு வந்த அனைத்து ஜெப நோக்கங்கள், குடும்பம், குழந்தைகள், மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், நோயாளிகள், தனிமையில் வாடுபவர்கள், கடன் சுமைகளால் சோர்வுற்றவர்கள், மரணமடைந்த ஆன்மாக்கள் மற்றும் நாட்டிற்காக வேண்டிய ஜெபங்கள் அனைத்தையும் உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே,
மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 17ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் சிறந்த இறைப்பணிக்கு மாதிரிகை. இயேசுவின் திரு இருதயமானது தன் வாழ்நாளெல்லாம் சிறந்த இறைப்பணிக்கு மாதிரிகையாயிருந்தது. திவ்ய இயேசு தமது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதிலும் அவருக்கு பணி செய்து அவரை மகிமைப்படுத்துவதிலும் எவ்வளவு ஞான ஆவல் காண்பித்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை எப்படியோ அப்படியே சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அனுசரிப்பது கடமை. நாசரேத்து வீட்டில் இந்த ஓய்வு நாளை பிரமாணிக்கமாய் அனுசரித்து வந்தார்கள். தவிரவும் குறிக்கப்பட்ட நாட்களில் புனித மரியன்னை சூசையப்பரோடு திவ்ய இயேசு தமது பிதாவுக்கு ஆராதனை செலுத்தும்படி ஜெப கூடத்துக்கு அல்லது தேவாலயத்துக்கு போவார். தாமே தேவ வார்த்தையும் நித்திய ஞானமுமாயிருந்தாலும் தேவ கற்பனைகளின் விளக்கத்துக்கு மிக கவனத்தோடும் மிக மரியாதையோடும் காது கொடுப்பார். புனிதர்கள், குருக்கள், துறவிகள், அருட் சகோதரிகள், சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய மாதிரிகையை தங்களால் ஆன வரையில் பின்பற்ற பிரயாசைப்படுகிறார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தல் முயற்சி செய்து தங்களை தானே ஜெயித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். திவ்ய இரட்சகருக்கு விருப்பப்படவும் அவரோடு கூட மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவுமே தங்கள் ஞான காரியங்களை எல்லாம் பிரமாணிக்கமாய் நிறைவேற்றி தேவ ஊழியத்தில் உத்தமமாய் நடந்து வருகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அடுத்த தேவ ஊழியமானது கடவுளுடைய கட்டளை. திருச்சபையின் கட்டளையை பிரமாணிக்கமாய் கடைபிடிப்பதிலும் நமது தேவ இரட்சகர் மட்டிலும் நமது அயலார் மட்டிலும் நமது விஷயமாயும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியாய் நிறைவேற்றுவதிலும் தான் அடங்கி இருக்கிறது. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் என்ற யோவானுடைய சிறந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதில்தான் தேவ ஊழியம் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமாய் அனுசரிக்க வேண்டியது என்றால் இறைவன் மட்டில் உண்மையான பக்தி பற்றுதலை காண்பித்து தங்கள் தகுதிக்கு தேவையான புண்ணியங்களை சம்பாதிப்பதுதான். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில ஜெபங்கள் சொல்ல தெரியுமே ஒழிய
மற்றபடி நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழத் தெரியாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் புண்ணியம் என்பது கிடையாது. தங்கள் அந்தஸ்தின் கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில்லை. தங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் ஒழுங்காய் வாழ்கிறார்களா என்று கவனிப்பதும் இல்லை. தாங்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்வதும் இல்லை. உண்மையும் உத்தமமுமான தேவ இறை பணிக்கு விசுவாசமும் சுய பரிதியாகமுமே அஸ்திவாரம். சுய ஒருத்தலும் நிறைந்த வாழ்வு வாழவும் சிலுவையில் உயிர் விடவும் திவ்ய இயேசு எந்த கருத்து தூண்டி ஏவினதோ அந்த எண்ணத்தோடு வாழ்கிறவர் உத்தமமான தேவ ஊழியர்கள். இவர்களை தமது உண்மையான சீடர்கள் என்று இயேசு கிறிஸ்து நாதர் ஏற்றுக்கொள்கிறார். உண்மையான இறை பணி வார்த்தைகளிலும் வீண் ஆசைகளிலும் அல்ல, செயல்களிலும் சுய ஜபத்திலும் ஒருத்தலிலுமே அடங்கியிருக்கிறது. நம்மை பின்பற்ற பிரியப்படுகிறவன் எவனும் தன்னை மறுதலித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றட்டும் என்று இயேசு கிறிஸ்துநாதர் திருவுளம் பற்றுகிறார். இந்த வார்த்தைகள் விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களுக்கும் தேவ ஊழியத்தில் திரு இருதய அன்பிலும் பலவீனர்களும் ஆகிய சில கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை உண்டாக்கலாம். ஆனால் அவர்கள் திரு இருதயத்தை தங்களுக்கு உதவியாக கூப்பிடுவார்களே ஆகில் ஆண்டவருடைய வரப்பிரசாதம் அவர்களை பலப்படுத்தும். தங்களை தானே ஜெயிக்க கற்றுக்கொள்வார்கள். புனிதர்களின் தாராள குணத்தை பின்பற்றுவார்கள். உத்தம தேவ ஊழியத்தால் மோட்ச பாக்கியத்தை சுதந்தரித்துக் கொண்ட நம்மை போல் பலவீனருமாய் நமது சுபாவத்தை உடையவர்களுமாய் இருந்தார்கள். சிலருக்கு நம்முடைய வயதுதான், நம்முடைய அந்தஸ்துதான், நமக்கு வரும் சோதனைகளும் இடையூறுகளும் அவர்களுக்கும் வந்தன. ஆனால் அருட்கொடைக்கு பிரமாணிக்கமாய் நடந்து தங்கள் சுபாவத்தோடு இடைவிடாமல் போராடி தேவ ஊழியத்தில் நிலைத்திருந்து தங்கள் முயற்சியாலும் சுய தியாகத்தாலும் சம்பாதித்த மோட்ச பாக்கியத்தை இப்போது அனுபவிக்கிறார்கள். புனித மார்க்ரீத் மரியம்மாள் இவ்விஷயத்தில் சொல்வதாவது: தேவ ஊழியத்தில் தளராத விடாமுயற்சியும் மீட்பு அலுவலில் பின்வாங்காத தைரியமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கடைசி வரையில் நிலைத்திருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் மோட்ச முடி கிடைக்கும். இத்தகைய ஜெயசீலர்களில் நாமும் ஒருவராயிருக்க வேண்டிக் கொள்வோமாக. ஒவ்வொருவரிடத்திலும் தான் விசேஷ விதமாய் போராட வேண்டிய ஒரு முக்கியமான துர்குணம் உண்டு. சிலரிடத்தில் அது அகங்காரமாயிருக்கலாம், வேறு சிலரிடத்தில் அது மோகமாயிருக்கலாம், இன்னும் சிலரிடத்திலோ அது வேறு துர்குணமாயிருக்கலாம். உனக்கு மிகவும் விருப்பமான இந்த விசேஷ துர்குணம் துவக்கத்தில் அவ்வளவு கனமானதாயும் ஆபத்துள்ளதாயும் தோன்றாதிருக்கும். எவ்வித சிந்தனை, வாக்கு, செயல்களுக்கு இடம் கொடுப்பதும் நினைத்த புத்தகத்தை வாசிப்பதும் அவ்வளவு தவறில்லை என்று நீ நினைப்பாய். இவ்வகை தகாத யோசனைகள் எல்லாம் சாத்தானிடம் இருந்துதான் வருகிறது. நீ ஆரம்பத்திலேதானே இந்த தீய நாட்டங்களை ஜெயிக்காமல் இருப்பேயாகில் உன் ஆத்தும ஈடேற்றத்தை தடை பண்ணலாம் என்று சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். இந்த பாவநாட்டம் சிறிது சிறிதாய் வளர்ந்து உன்னிடம் முழுதும் குடிகொண்டால் சோதனை வரும்போது நீ கட்டாயம் சாவான பாவத்தில் விழுவாய் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறது. இந்த நரகப்பே உன்னுடைய விசுவாசத்தையும் புத்தியையும் தடுமாறும்படி செய்து உன்னை ஆபத்தான நிலையில் நிலை நிறுத்த தன்னால் என்ற முயற்சி செய்யும். நாம் எதிர்த்து போராடாத ஒரே ஒரு பாவ நாட்டம் நம்மை நித்திய கேட்டுக்கு உள்ளாக்கும் என்பதை மறந்து போக கூடாது. யூதாசிடம் பண ஆசை குடிகொண்டிருந்தது. இந்த ஒரே ஆசை பற்றுதல் அவனை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டதென்று யாவரும் அறிவோம். இன்னும் எத்தனையோ பேர் தாங்கள் ஜெயிக்காமல் விட்ட ஒரே ஒரு துர்குணத்தால் நித்தியத்துக்கும் அழிவடைந்தார்கள்.
நம்முடைய விசுவாச குறையும் தேவ ஊழியத்தில் நம்மிடத்தில் உள்ள பலவீனமுமே சாத்தானோடும் பாவ பாசங்களோடும் தாராள குணத்தோடும் நாம் எதிர்த்து போராட நமக்கு பெரிய தடையாயிருக்கிறது. உலக விஷயங்களில் நாம் காண்பிக்கிற விடாமுயற்சியும் தைரிய சுறுசுறுப்பும் தேவ ஊழியத்திலும் நாம் காண்பிக்கும்படி கடவுள் அருள் புரிவாராக. ஒரு வேலையை விரும்பி அல்லது செல்வ மகிமையை தேடி சில கிறிஸ்தவர்கள் பகலாய் அதே ஞாபகமாயிருப்பார்கள். தாங்கள் விரும்புகிற காரியத்தில் வெற்றி அடையும் வரையிலும் தங்களால் ஆன பிரயாசைப்பட்டு மிக பெரிய துயரங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள். திரு இருதய பக்தர்களோ வென்றால் தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமும் தாராள குணமும் உள்ளவர்களாய் நடக்கும்படி கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை எல்லாம் அனுசரித்து தங்கள் கடமைகளை எல்லாம் உத்தம விதமாய் நிறைவேற்றி இயேசுவின் திரு இருதயத்தின் சித்தப்படி தாங்கள் இருக்கிற நிலைமையில் தங்களை புனிதப்படுத்த தினமும் தங்கள் தீர்மானங்களை புதுப்பிக்க வேண்டும். வரலாறு: பிரான்ஸ் நாட்டு பிரபுக்களில் ஒருவராகிய எல்சியா தமது அனுதின இருப்பிடமாகவும் தேவாலயமாகவும் இயேசுவின் திரு இருதயத்தை தெரிந்து கொண்டார். தமது கடமையின் நிமித்தம் ஒரு சமயம் குடும்பத்தை விட்டு பல மாத காலம் தூரமான இடத்திற்கு சென்றிருந்த போது அவருடைய பக்தியுள்ள மனைவி அவருடைய நலனை பற்றி மிகுந்த கவலையோடு விசாரித்தாள். பிரபுவானவர் மறுமொழியாக, நீ என்னை எந்த நேரத்திலும் பார்க்க முடியும் என்ற நிலையில் இருக்கும்போது ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டுமென்று எனக்கு தெரியவில்லை. இயேசுவின் திரு இருதயம் என் வசிக்கும் இடம் என்று உனக்கு தெரியும். நான் அங்கேதான் நாள்தோறும் வாழ்கிறேன். உனக்கு எந்த நேரம் விருப்பமோ அந்த நேரத்தில் என்னை நீ அங்கே காணலாம் என்று எழுதினார். சிந்தனை: இயேசுவின் சத்தத்தை நீ கேட்கும்போது உன் இருதயத்தை இறுக செய்யாதே. சில வேளை இந்த சத்தம் ஒருபோதும் திரும்ப உன் காதில் விழாது. தனக்கு சொந்தமான இருதயங்கள் சுயநலத்தில் இருந்தும் வேறு எந்த பற்றுதலில் இருந்தும் விலக வேண்டும் என்பது ஆராதனைக்குரிய இயேசுவின் திரு இருதயத்தின் விருப்பம். ஜெபம்: இயேசுவின் இனிய திரு இருதயமே, நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே. துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே. சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால்
அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும். என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூயாவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பியிருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோகச் செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளரச் செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனு குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனு குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கேட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய்
ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையை புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்குமென இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.